ஸோ இப்போ ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஜிடிஎம்மை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஸோ இனிஷியலாக ஸ்க்ரீனிங்கு அதில் பாசிட்டிவ் ஆகி டயக்னோசிஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த ஓஜிடிடி டெஸ்ட்டில் 4ல் ஏதோ 1ல் பாசிட்டிவாக வந்தீங்கனாலும் நீங்கள் ஜிடிஎம்னு உங்களை டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இனிஷியல் அசஸ்மெண்ட் இருக்கும். யூஸ்வலாக வந்ததுக்கப்புறம் இனிஷியலாக ஒரு ஹிஸ்ட்ரி டேக்கிங்கு, ஒரு பிபி அசஸ்மெண்ட்டு, வெயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இனிஷியல் பிளட் சுகர் டெஸ்ட்டு, ஒரு ஃபாஸ்டிங்கோ ரேண்டமோ நீங்கள் வந்தப்போ, அதே மாதிரி மீதி சிராலஜி, பிளட் குரூப்பிங்கு இதெல்லாம் பார்த்தது போக பேசிக்காக உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து வைக்கணும். இது என்னென்னா யூரின் கம்ப்ளீட், இப்போ ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, கீட்டோன் பாடிஸ் இருக்கா அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி எல்எஃப்டி, ஆர்எஃப்டி, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, லிப்பிட் ப்ரொஃபைலு, தைராய்டு ப்ரொஃபைலு, இது எல்லாமே. இசிஜி வந்து நீங்கள் 35 இயர்ஸ்க்கு மேலே ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஏற்கனவே ப்ரீ டயபெட்டிஸ் அந்த மாதிரிலாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் முன்னாடியே இருந்தது அப்படின்னா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்காக இசிஜி ஒன்று. அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்கு இல்லை டயபெட்டிக்காக இருந்தீங்கன்னா ஐ எக்ஸாமினேஷனும் ப்ரெக்னன்சியோட ஸ்டார்டிங்லேயும் அதுக்கப்புறம் ஃபாலோ அப்பும் தேவை. ஸோ இனிஷியல் அசஸ்மெண்ட்டில் ஒரு ஐ எக்ஸாமினேஷனும் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு கிளைசிமிக் டார்கெட் என்னன்னு அடுத்த பாயிண்ட் தெரியணும். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட அதை தெளிவாக கேட்டு எந்த டைமில் எவ்வளோ டார்கெட் இருக்கணும், இதை பற்றின வீடியோ நானும் போட்டிருக்கேன். ஸோ அதையும் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டார்கெட் ரேஞ்சஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் வந்து நீங்கள் கிளியராக இருந்தால் தான் உங்களால் சுகர் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். 4வது தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா டயபெட்டிஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ப்ரீ டயபெட்டிஸ் எல்லா மாதிரியும் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். முதல்ல இதை 1 to 2 வீக்ஸ் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ட்ரை பண்ணும். இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் டயட், மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி, எம்என்டின்னு சொல்லும். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 to 2 வீக்ஸ் ட்ரை பண்ணும். என்னென்னா நீங்கள் வந்து ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் இருப்பீங்க. அதில் நல்ல ஹை ஃபைபர், ஹை ப்ரோட்டீன், லோ கார்ப்ஸ், அந்த ரீஃபைன் கார்ப்ஸு, சுகரி ஐட்டம்ஸு இதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு ஹை ஹெல்த்தி ஃபேட் டயட்டு இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணி ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி உங்கள் டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் இந்த டயட்டை பிளான் பண்ணணும். ஸோ இந்த டயட்டில் வந்து நீங்கள் பிளட் சுகர் அதெல்லாம் மானிட்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே அதை மானிட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டயட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வாரத்தில் 150 minutes, அதாவது ஒரு நாளைக்கு 1 hour வீதம் நீங்கள் வாரத்தில் 5 நாளாவது எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா மாடரேட் இன்டென்சிட்டியாக இருக்கணும். அதாவது பிரிஸ்க் வாக்கிங்கு, ஒரு ஸ்விம்மிங்கு, ப்ரீநேட்டல் யோகா இந்த மாதிரிலாம் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். ரொம்ப அக்ரெசிவாக பண்ணாதீங்க. ஸோ இந்த எக்ஸசைஸில் என்ன விஷயம்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 3 days பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் எவ்ரி ஆல்டர்னேட் டே அப்படி பண்ணால் கூட ஓகே. ஆனால் கண்டினியூஸாக 2 நாளைக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணாமல் நீங்கள் போகக்கூடாது, அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். 3வது பாயிண்ட் உங்களோட எஸ்எம்பிஜி இல்லைன்னா சிஜிஎம்எஸ். நீங்கள் எப்படி செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் சார்ட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி குளுக்கோஸ் ப்ரொஃபைல் பார்க்குறீங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, இதுவும் ட்ரீட்மெண்ட்டில் முக்கியமான பார்ட். ஸோ இதை வச்சு தான் டாக்டர்னால உங்கள் ட்ரீட்மெண்ட்டை கைட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்போன்னா இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் வந்து 1 or 2 வீக்ஸ் எய்ம் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி நம்ம டார்கெட் ரேஞ்சுக்குள்ளே வர முடியல அப்படிங்கிறப்ப ஃபார்மகலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே நுழையணும். இதில் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா மெடிசனில் இன்சுலின் தான். ஏன் அப்படின்னா இன்சுலின் வந்து பிளாசண்டாவை நஞ்சு பையை கிராஸ் பண்ணி பேபிக்கு ரீச் ஆகாது. ஸோ பேபியை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அது இல்லாமல் எஃபெக்டிவும் சேஃப்டியும் கூட. மதருக்கோ பேபிக்கோ 2 பேருக்குமே எதுவும் ஹார்ம் பண்ணாது. அதே மாதிரி நீங்கள் அக்யூரேட்டாக டோஸை டைட்ரேட் பண்ணி உங்களோட டோஸை உங்களோட பிளட் சுகர், உங்களோட ஆக்டிவிட்டிஸ் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸை விட இன்சுலினில் பெட்டராக இருக்கும். அதே போல் ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் எல்லா ட்ரக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ டைப் 2 டயபெட்டிஸில் யூஸ் பண்ணுற எல்லா மாத்திரையும் நீங்கள் எடுக்க முடியாது. ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி டயபெட்டிக்காக இருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கூட அதை வந்து ப்ரெக்னன்சியில் ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மெட்ஃபார்மின் இஸ் அலவுட். அது வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு மெட்ஃபார்மின் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் டயபெட்டிக் ஆகிறதுனால ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸில் இந்த இன்சுலின் சென்சிடைசர் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதே போல் கிளைபியூரைட் மேபி ஹெல்ப்ஃபுல். இது 2 தவிர மீதி இருக்கிற எந்த குரூப்பும் ஈவன் சல்ஃபனியூரியாவில் கூட அதர் இதெல்லாம் ஜெனரிக்ஸ்லாம் நம்ம கிளிமிப்ரைடு, கிளிபிசைடு இதெல்லாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த ஓஹெச்ஏ பார்த்தீங்கன்னா ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட் லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்சுலினை தான் நீங்கள் டிபெண்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மானிட்டரிங். இதில் வந்து ரெண்டு பேரையுமே மானிட்டர் பண்ணும். மெட்டர்னல் மானிட்டரிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்டிநேட்டல் விசிட்லையும் பிபி, யூரின் கம்ப்ளீட், அதில் ஏதாவது கீட்டோன் பாடிஸ் இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா, சுகர் ஹையா இருக்கா, அதே மாதிரி உங்களுக்கு பிளட் சுகர் சார்ட்டை வச்சு டாக்டர் அசஸ் பண்ணுறது. இந்த மதருக்கு வந்து வெயிட் கெயின் கரெக்டாக இருக்கா, பிபியில் ப்ரீ எக்லாம்ஷியா சேஞ்சஸ் ஏதாவது வருதா. அதே போல் ஃபீட்டல் மானிட்டரிங் தான் முக்கியம். என்னென்னா மெயின் ஸ்கேனில் அனாமலி ஸ்கேனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 28, 32 அண்ட் 36 ஸ்கேன்ஸ் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா க்ரோத் ஸ்கேனுன்னு சொல்கிறோம். பேபி வெயிட் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு வருதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. இல்லாமல் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடு, பனிக்கூட தண்ணி எவ்வளோ இருக்குன்னு. அப்புறம் என்எஸ்டின்னு சொல்லி நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட், இது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். நார்மலாக நம்ம ப்ரெக்னன்சியில் பார்க்குறதா. இந்த பயோஃபிசிக்கல் ப்ரொஃபைல் இதெல்லாமே வந்து நீங்கள் ஹை ரிஸ்காக இருக்கும் போது 28 வீக்ஸ் கிராஸ் பண்ணோன்னே இந்த கிக் கவுண்ட் டெய்லியுமே நீங்கள் எவ்வளோ தடவை குழந்தை உதைக்குது அதெல்லாம் கவுண்ட் பண்ணி உங்களுக்கு டெய்லி மூமெண்ட்ஸ் தெரியுதான்னு தான் பார்க்கணும். ஏன்னா இதில் டயபெட்டிஸில் பொறுத்த வரைக்கும், அதுவும் பர்டிகுலராக நீங்கள் ஒவ்வொரு டயபெட்டிஸாக இருந்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன்ட் ஐயூடி இதெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ ஃபீட்டல் கவுன்சிலாக வச்சு ஃபீட்டல் மூமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு மதருக்கு நல்லாவே தெரியணும். இந்த மானிட்டரிங்லாம் நீங்கள் மோட் ஆஃப் டெலிவரி, எப்போ டெலிவரி பண்ணும், மோட் ஆஃப் டெலிவரி என்ன அப்படின்னா, யூஸ்வலாக எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லை, வெறும் எம்என்டி அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் தான் இருக்கீங்கன்னா தாராளமாக 40 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் டேர்ம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் இப்போ ஏதாவது இன்சுலின் எடுத்துட்டு இருக்கீங்க, கண்ட்ரோல் பெருசாக வரல, இது ஏதாவது பிரச்சனை சர்க்கரைனால அப்படின்னா நீங்கள் 38 to 39 வீக்ஸ் ஈவன் ஏர்லியராக கூட நீங்கள் டெலிவரி பிளான் பண்ணலாம். ஆனால் நார்மலாக சிசேரியனாங்கிறது நீங்கள் ஜிடிஎம்ங்கிற ஒரு காரணத்தை வச்சு சிசேரியனுக்கு போகக்கூடாது. சிசேரியனுக்கான ரீசன் ஆப்ஸ்டடிக் காரணம், அதாவது டெலிவரி ரிலேட்டடாக ஃபீட்டல் ரிலேட்டடாக ஏதாவது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிசேரியன் போகணும். ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் இருக்கு அதனால நான் சிசேரியன் பண்ணிக்கிறேங்கிறது இண்டிகேஷன் கிடையாது. அதே மாதிரி போஸ்ட் டெலிவரி நீங்கள் உங்களை எப்படி மானிட்டர் பண்ணிக்கணும்னா, யூஸ்வலாக இம்மீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆகி நீங்கள் அட்மிஷனில் இருக்கும்போது உடனே மெடிசன், இன்சுலின் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ரெக்கவர் ஆகும்போது நீங்கள் நார்மல் குளுக்கோஸ் வரதுக்கு, அதாவது இது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸில் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாமே நார்மல் ஆகிடும். அப்போ வந்து ஆனால் சுகர் மட்டும் நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி 6 hours வந்து உங்கள் டாக்டர் அதை பிளான் பண்ணி மானிட்டர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஏர்லி ஆம்புலேஷன், சீக்கிரம் எழுந்திரிச்சு ஆக்டிவாக நடக்கிறது அதெல்லாம் பண்ண அப்படியே படுத்துகிட்டே இருக்கக்கூடாது. பிரஸ்ட் ஃபீடிங்லாம் நீங்கள் எப்பயும் போல் இனிஷியேட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் ஃபாலோ அப் எப்படின்னா, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கப்புறம் நீங்கள் ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டே 75 grams, அதாவது நார்மல் அடல்ட்ஸ் எல்லாம் எப்படி டயபெட்டிஸை டயக்னோஸ் பண்ணுவாங்களோ இது வந்து 100 grams கிடையாது, 75 grams OGTT பண்ணி 3 samples எடுத்து டெஸ்ட் பண்ணுறது. இது வந்து 6 to 12 வீக்ஸ் போஸ்ட்மார்ட்டம், அதாவது டெலிவரி ஆகி 6லேருந்து 12 வாரத்தில் நீங்கள் இந்த டெஸ்ட் பண்ணிக்கணும். இதில் நெகட்டிவ் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 months கழிச்சு ஒரு டெஸ்ட் ரிப்பீட் பண்ணணும். அதுவும் நெகட்டிவ் வந்தால் கூட நீங்கள் எவ்ரி 1 to 3 years வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அடுத்து நீங்கள் ப்ரெக்னன்சி ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே உங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டு பிளான் பண்ணணும், அசஸ் பண்ணிட்டு பிளான் பண்ணணும். அப்படியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலும் ஏர்லி விசிட்லேயே ஸ்க்ரீனிங்லாம் பண்ணிடணும். 24 to 28 வீக்ஸ் வரைக்கும் பண்ணக்கூடாது. ப்ரீவியஸ் ஜிடிஎம் மதர் அப்படின்னா இந்த ப்ரெக்னன்சியில் ஜிடிஎம் இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால ஓவர் டயபெட்டிஸாகவும் இருக்கலாம் ப்ராப்பராக ஸ்க்ரீனிங் பண்ணாதவங்களுக்கு. அதனால இந்த 12 வீக்ஸில் ஃபர்ஸ்ட் ஆன்டிநேட்டல் விசிட் 12 வீக்ஸ்க்குள்ளார வரும்போதே நம்ம ஸ்க்ரீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியணும். இதனால அம்மாவுக்கு குழந்தைக்கு ரெண்டுக்குமே என்னென்ன பாதிப்பு வரலான்னு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் எவ்வளோ முக்கியம், எவ்வளோ வேல்யூவான விஷயம், அதில் வந்து எனக்கு பிக் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, பார்த்துக்க இஷ்டம் இல்லை, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சாய்ஸ் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற சுகர் லைஃப் லாங் ஃப்ரம் அந்த கன்செப்ஷன், அந்த குழந்தை உங்கள் வயிற்றில் உருவானதுல இருந்து அது உயிரோடு இருக்கிற வரைக்குமே என்ன ஆரோக்கியத்தில் இருக்க போகுதுங்கிறது உங்களோட பிளட் சுகரும் நிர்ணயிக்க போகுதுங்கிறத மறக்காதீங்க.